ராதே கிருஷ்ணா வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நாம் 63 நாயன்மார்களோட கதைகளாக பார்த்துட்ருக்கோம். இந்த 63 நாயன்மார்களை இப்போ நம்ம எப்படி பிரித்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா, நாயன்மார்களோட பக்தியோட அவங்களுடைய மனைவிமார்கள் கணவனோடு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்குமே கணவன் சொல்ல மீறாத மனைவியர்கள் எப்படி அவங்களுடைய பக்திக்கு உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ கணவனை திருத்துற பெண்களை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் நேற்று நம்ம காரைக்கால் அம்மையாரை பார்த்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, கணவன் இந்த அம்மா ஒரு தெய்வ பிறவின்னு தெரிஞ்சு அவர் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமே அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே அவர் வேறு ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டார். அதை பார்த்ததுமே இந்த அம்மா கோவப்படலை. இறைவா என்னை பேயா மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த இளமை கோலமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானையே தியானம் பண்ணி அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஒரு பெண் நினைச்சாக்கா எப்படியாப்பட்ட இடத்துலையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ பெண்கள் இருந்திருக்காங்க பாருங்கள். இப்படி தான் ஒரு அம்மா அவங்களுடைய கணவனை திருத்தி கணவனையும் நாயன்மார் ஆக்கியிருக்காங்க. இந்த அம்மாவும் நாயன்மார்கள் வரிசையில் வந்திருக்காங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெண்மணி யார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மங்கையர்க்கரசியார் தான். நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி தான் இவங்க. சரி, இவங்களோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நின்ற சீர் நெடுமாறன் பாண்டிய மன்னன். அவர் சமண மதத்தை தழுவி இருந்தார். அவருக்கு சைவத்து மேலே நம்பிக்கை இல்லை. ஆனாலுமே மங்கையர்க்கரசியார் சைவத்து மேலே ரொம்ப பற்றோடு இருந்தாங்க. தன்னுடைய கணவனுக்கு சைவ மதம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்க அதை ஒதுக்காத என்ன பண்ணாங்க, சந்தனத்தில் திருநீரை கலந்து தன்னுடைய மார்பில் பூசிக்குவாங்களாம். சிவனே, இந்த நாடு முழுவதும் உன்னுடைய பெருமையை பேசணும் அப்படின்னு சொல்லி தினம் தினம் சிவபெருமானை நோக்கி வழிபடுவாங்களாம். தன்னுடைய கணவனும் இந்த சைவத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். இந்த பாண்டிய மன்னன் கூனோடு இருப்பாராம் இவர். அதனாலேயே இவருக்கு கூன் பாண்டியன் அப்படின்னும் பேர் வந்துச்சா. இவர் சமண மதத்தை சார்ந்து இருந்ததுனால இங்கே அந்த நாட்டில் இருக்கிற மக்களும் எல்லாருமே சமண மதத்தை சார்ந்து தான் இருந்தாங்களாம். இந்த நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கார். அவருடைய பேர் குலச்சிறையார். அவரும் சைவத்தை சார்ந்தவர் தானே. அவரும் சிவனடியார்களை பார்த்தா சிவனையே பார்த்த மாதிரி நினச்சி அவங்களுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவர் செய்வாராம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வராரு. அப்படி அவர் மதுரைக்கு வரும்போது மங்கையர்க்கரசியார் அவரை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவரை போய் இந்த அம்மா வரவேற்கிறாங்க. திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சமணர்கள்லாம் அவருடைய குடிசைக்கு தீ வச்சிடுறாங்க. அப்போ நம்மளுடைய திருஞான சம்பந்தர் தப்பிச்சிக்கிறாரு. மக்கள் செய்த பாவம் எல்லாம் மன்னனை தான் சாருமாம். அதனால் அந்த வச்ச நெருப்பு வெப்பு நோயை அந்த கூன்பாண்டியனுக்கு வந்துருச்சாம். அதனால் அவருடைய வயிறு ரொம்ப எரிச்சலாக இருந்ததும் கேன்சர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வியாதியும் அது. அதனால் அவர் ரொம்ப துடிக்கிறத பார்த்துட்டு மங்கையர்க்கரசியார் சொன்னாராம், இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நம்புறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனான நின்ற சீர் நெடுமாறன்கிட்ட சொல்கிறாரு. நாம் திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு பதிகம் பாட சொல்லலாம், நீர் வைச்சாக்கா உங்களுடைய நோயெல்லாம் தீந்துரும் அப்படிங்கிறாங்க. அவர் இல்லை, சமண மதத்தை அப்படி தான் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சமண மதத்தில் இருக்கிறவங்க என்னுடைய வியாதியை குணப்படுத்திட்டாக்க நீங்கள் எல்லாருமே சமணத்துக்கு மாறிடணும். சைவ மதத்தில் அவர் பாட்டு பாடி எனக்கு நோய் குணமாயிருச்சு அப்படின்னாக்கா எல்லாருமே சைவத்துக்கு மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மங்கையர்க்கரசியாரும் ஒத்துக்கிட்டு நம்மளுடைய பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்க திருஞான சம்பந்தரை போய் கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை மரியாதை நிமித்தமாக போய் பார்த்து அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுமே சமணர்கள் அவங்களுடைய வைத்திய முறையும் அவங்களோட மந்திரங்களையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனாலுமே நெடுமாறனுடைய வியாதி குணமாகவே இல்லை. திருஞான சம்பந்தர் பதியங்கள் பாடி அவருக்கு நீர் வச்ச உடனே அவருடைய கூணும் நிமிர்ந்துருச்சான், அவருடைய வெப்பு நோயும் குணமாயிருச்சான். அதனாலே அவர் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பேர் அடைஞ்சாராம். அதுக்கப்புறமேட்டு அவர் சைவத்துக்கு மாறி அந்த நாட்டு மக்களையே சைவத்துக்கு மாறி எப்போவுமே சிவசிந்தனையிலே இருந்ததுனால நாயன்மார்கள் வரிசையிலே அவர் ஒருத்தராக வர அளவுக்கு அவருடைய பக்தி சிறந்து விளங்குனுச்சாம். ஒரு மனைவி நினைச்சாக்கா கணவனை எப்படியே மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மங்கையர்க்கரசியார் ஒரு சிறந்த உதாரணம். கணவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணாங்க, அவங்க நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க, உங்களுடைய நோயெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி அவரை மாற்றிருக்காங்க. அப்படின்னாக்கா பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நிறையா புனிதவதிகள்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. அப்படியாப்பட்ட பாரத நாட்டில் நாம் பிறந்ததுக்கு நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்களா? நாமளும் இதே மாதிரி பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.